அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. ஓய் ம், சொல்லு. ம், செல்லம்லாம் ஒரு தடவை சொல்லு. மாட்டேன். ஒரே ஒரு தடவை. என்னால எல்லாம் முடியாது. ம் ஏன் ரூம்ல இருந்துட்டு 3 வார்த்தை சொல்றதுக்கு உனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குல்ல? உன் மனசுல இருந்து ஒரு தடவையாவது அந்த 3 வார்த்தையும் வருதா? ஒரு 8 லெட்டர்ஸுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. இதுல என்கேஜ்மெண்ட் ஆயாச்சு, கல்யாணம் ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு. என்ன லுக்கு? என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிட்டுனா இதெல்லாம் பேசணுமா என்ன? இனி எப்ப பேச போற இதெல்லாம்? அதெல்லாம் அப்பப்ப வரும். வரும்போது கேட்டு என்ஜாய் பண்ணிக்கோங்க. வரும்போது கேட்டு என்ஜாய் பண்ணணுமா? ம், ம். ஒய் ஒய் சொல்லுங்க. அது என்ன? நான் கூப்பிட்டதுக்கு அப்புறம் உன் தலை கீழே கவிழுது. நீங்க ஓய்னு கூப்பிட்டாலே ஏதோ ஒன்று வச்சு தான் கூப்பிடுவீங்க. சரி, நமக்கு பொண்ணு பிறந்தா என்ன பேர் வைக்கலாம், பையன் பிறந்தா என்ன பேர் வைக்கலாம்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏதாவது சொல்லு. எனக்கெல்லாம் தெரியாது. யூஜில என் கூட நிலான்னு ஒரு பொண்ணு படிச்சா. நானும் அவளுக்கு பயங்கர இஷ்டம். எப்படி அவகிட்ட கேட்கவா என்ன? கேட்டுருவீங்களா? கேட்கட்டுமான்னு கேக்குறேன். எங்க கேட்டுதான் பாருங்களேன். சரி, அப்ப நீ சொல்றியா? பையன் பிறந்தா என்ன பேர் வைக்கலாம், பொண்ணு பிறந்தா என்ன பேர் வைக்கலாம்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி, அப்ப நான் ஒன்னு யோசிச்சு வச்சிருக்கேன், அது சொல்லட்டுமா? ம். பொண்ணு பிறந்தா கண்ணாத்தா, பையன் பிறந்தா கண்ணப்பன். இந்த பேரெல்லாம் எங்க தாத்தா புட்டன் காலத்திலே தூக்கிட்டாவ. அதான், அப்ப லேட்டஸ்டா நீ சொல்லலாம். எனக்கெல்லாம் தெரியாது. உனக்கு தெரியாது தானே? அப்ப சத்தம்படாம இரு. கண்ணப்பன் கண்ணாத்தா. அதுக்கு நான் ஓகே சொல்லணும். உனக்கு தான் ஐடியாவே இல்லையே. இப்பதான் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ள இந்த மாதிரி எல்லாம் பேசுறது ஒரு மாதிரி இருக்கு. இப்ப பேசாம வேற எப்ப பேச போற? உங்களுக்கு இப்படி எல்லாம் கேக்குறதுக்கு ஒரு மாதிரி இல்லையா? இதுல என்ன இருக்கு? நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன நீ எப்படி கூப்பிடுவ? ஏன் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க பேரை ஏதாவது மாத்த போறாங்களா என்ன? ஆதின்னு தான் கூப்பிடுவேன். நம்ம தனியா இருக்கும்போது நீ என்ன வேணா கூப்பிட்டுக்கா. வீட்டுல எல்லாரும் இருக்காங்க, நான் கொஞ்சம் தூரமா நிக்கிறேன். அப்போ உனக்கு என்ன கூப்பிடணும்? எப்படி கூப்பிடுவ? ஆதி இங்க வாங்கன்னு கூப்பிடுவேன். ஏய், அதான் சொல்லிட்டோம்ல. நேம் சொல்லி கூப்பிட்டா வீட்டுல உள்ளவங்க திட்டுவாங்க. அப்ப நீ எப்படி கூப்பிடுவ? ஏன் இப்படி எல்லாம் கேள்வி கேக்குறீங்க? எனக்கெல்லாம் தெரியாது. வேற எதுதான் உனக்கு தெரியும்? பாரு, இது ஒரு சிச்சுவேஷன். நம்ம எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும்ல. சடனா உனக்கு என்ன கூப்பிடணும்? எப்படி கூப்பிடுவா அதை மட்டும் சொல்லு. ஆனா நேம் சொல்லக்கூடாது. நான் எப்படி கூப்பிடுவேன்னா எப்படி கூப்பிடுவ? இங்க வாங்கன்னு கூப்பிடுவேன். 10 பேர் வீட்டுல இருக்கும்போது இங்க வாங்கன்னு கூப்பிட்டா எல்லாரும் எந்திரிச்சு வருவாவ. அப்போ அப்ப சொல்லு. கேள்வி கேட்கறது தான் நான், பதில் நீ தான் சொல்லணும். இசையோட சித்தப்பா இங்க வாங்கன்னு கூப்பிடுவேன். இந்த கேள்வியை நான் கேட்டேன் பாத்தியா? என் புத்தியை செருப்பாலேயே அடிக்கணும். ஏன்? ஒவ்வொரு பொண்ணுங்களும் குட்டா, அமுலு, செல்லம், பேபி இப்படி 1000 பேர் வச்சு கூப்பிடியாவ. ஆனா நீ இருக்க பாத்தியா? ஆதி ஆதி ஆதி. இதை தவிர வேற எதுவும் தெரியாது. ஏதாவது ஒரு நிக்நேம் வைக்கிறியா எனக்கு? உங்க பேர ஆதித்யா தானே? நான் ஆதின்னு தானே கூப்பிடுறேன். அப்பனா இதுவும் ஒரு நிக்நேம் தான். பா. ஓய். நீங்க இப்படி கூப்பிட்டாலே எனக்கு பக் பக்குன்னு இருக்கு. இல்ல, தனியா வேற இருக்கும். என் ரூம் வேற இன்னைக்கு பார்த்து அழகா இருக்கு. இனிமே என்ன கல்யாணம் தானே? அதுக்கு ஒரே ஒரு நான் வெளியே போறேன். நான் இழுத்ததை கொடுத்துட்டு போ. அதெல்லாம் என்னால முடியாது. அப்போ நான் கொடுக்கறேன். புஞ்சிரி தஞ்சி தஞ்சிக்கோ, முந்திரி முத்தளி சந்திக்கோ, வஞ்சனி வந்த சுந்தரவாவே, டாங்கின்னக்கு தகுதிமையாடு தங்க நிலாவே. புஞ்சிரி தஞ்சி தஞ்சிக்கோ, முந்திரி முத்தளி சந்திக்கோ, வஞ்சனி வந்த சுந்தரவாவே, டாங்கின்னக்கு தகுதிமையாடும் தங்க நிலாவே. புஞ்சிரி தஞ்சி தஞ்சிக்கோ, முந்திரி முத்தளி சந்திக்கோ, வஞ்சனி வந்த சுந்தரவாவே, டாங்கின்னக்கு தகுதிமையாடும் தங்க நிலாவே. चले जान चले नरुतले, धुआ चले रात भर धुआ चले, जानू ना आ सके. கனவா? அப்படியே ரியாலிட்டி மாதிரி இருந்தது. என்ன ரேணு, ஏதாவது கனவு கண்டியா என்ன? மம்மி, என்ன ரேணு இவ்வளவு பயந்து போயிருக்க? ஈவினிங் டைம்ல வர கனவு பலிக்குமா என்ன? அப்படி என்ன கனவு ரேணு? மம்மி, ஆதிக்கும் கனிக்கும் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு கல்யாணம் எல்லாம் ஆகுற மாதிரி கனவு வந்துச்சு. அதுக்கு எதுக்கு நோன்னு கத்துன?
என்ன வேணும்? மறுபடியும் ஏதாவது மூளை வேலை பார்க்குதா என்ன உனக்கு? ஏன் மம்மி, பணக்கார பொண்ணுங்களுக்கெல்லாம் காதல் வரக்கூடாதா என்ன? கனி மாதிரி பாவப்பட்ட வீட்டில் பிறக்கிற பொண்ணுங்களுக்கு வர காதல் மட்டும்தான் உண்மைன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் உண்மைண்ணா. நானும் பாவப்பட்ட வீட்டிலேயே பிறந்திருக்கலாம். என்ன வேணும் இவ்வளோ ஃபீல் பண்ணுற? முடியல மம்மி, நான் விலைக்கு தான் இருக்கேன். ஆனால் எப்போவுமே ஆதியோட தாட்டாவே இருக்கு. எப்பவும் அதையே நினச்சிட்டு இருக்கிறதுனால தான் உனக்கு அந்த மாதிரி கனவெல்லாம் வருது. பேசாம டிசி வாங்கி வேற காலேஜில் சேர்க்குறீங்களா? எத்தனை தடவை வேணும் நீ காலேஜ் மாறுவ? என் மம்மி, கனி மாதிரி நானும் பொறுமையாக இருந்திருந்தா ஆதி எனக்கு கிடைச்சிருப்பான்ல. அப்படி இல்லைன்னா ஆதி மேலே எனக்கு அந்த லவ் ஃபீலே வராமல் இருந்திருக்கலாம். முன்னாடி நல்ல ஃப்ரெண்டாவது பேசிகிட்டு இருந்தான். இப்போ எதுவுமே இல்லாமல் போயிட்டு. இதே கனவு கொஞ்ச நாளைக்கு முன்னே வந்திருந்தா கனி மேலே எனக்கு அவ்வளோ கோவம் வந்திருக்கும். ஆனால் இப்போ வருத்தமாக இருக்கு மம்மி, கனியோட இடத்துல நான் இருந்திருக்க மாட்டேனா அப்படின்னு. வாழ்க்கை ஒன்று எந்த பாதையில் கூட்டிகிட்டு போகுதோ அதே பாதையில் ட்ராவல் பண்ணு. லைஃப் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் ஆசைப்பட்ட ஆதி எனக்கு கிடச்சிருந்தான், என் வாழ்க்கை அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கேன் மம்மி. இங்கே பாரு ரேணு, காதலிச்சு கல்யாணம் பண்ணுறவங்க வாழ்க்கையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கதாவும் இல்லை, அதே நேரத்தில் அரேஞ்ச் மேரேஜ் தான் நடந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கணும் இல்லை. யாருக்கு எது கிடைக்கணும்னு இருக்கோ அதுதான் கிடைக்கும். ஆதியை பற்றியும் கனியை பற்றியும் நீ ரொம்ப யோசிக்காத. இது வரைக்கும் நீ யாருக்காவது ஹெல்ப் பண்ணியிருக்கிறியா? ஹெல்ப்பா? உன் காலேஜில் எத்தனை பொண்ணுங்க படிக்கிறாங்க? எல்லாரும் பணக்கார வீட்டு பொண்ணுங்களாவே ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. எல்லார் கூடயும் ஒரே மாதிரி பேசி பழகுறேனும். உங்க அப்பா மாதிரி இருந்து வாழ்க்கையை தொலைக்காத நீ. உங்க அப்பா உன்னைய மாதிரி இருக்காருன்னு அவர் ஆம்பளை, அவரால் பாதிக்கப்படுறது என்னோட வாழ்க்கையா தான் இருக்கும். என்ன மம்மி சொல்றீங்க? அதான் சொல்றேன்ல ரேணு, வெளியே பார்க்கறதுக்கு எல்லாரோட வாழ்க்கையும் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கும். அவரை மாதிரி இருக்கதான் நினைச்சு நீ பொம்பளை பிள்ளை உன் வாழ்க்கையை இழந்துடாது, அவ்வளோதான் என்னால சொல்ல முடியும். இல்லைன்னா கனவு கண்டுட்டேன், அவளை குத்த போறேன், இவளை கொலை பண்ண போறேன் அப்படின்னு ஏதாவது போறியா என்ன? இல்ல மம்மி, சடனா அவங்க கல்யாணம் பண்ற மாதிரி கனவு வந்துச்சா, அதான் உடனே ஏத்துக்க முடியல. அதே பத்தி யோசிக்காத ரேணு, உனக்கு பிடிச்ச விஷயங்கள் எவ்வளோ இருக்கு, அதுல எல்லாம் உன் மைண்டை டைவர்ட் பண்ணி கொண்டு போ. ஒரு நாள் உனக்கே தோணும் இந்த லவ்வுக்காக உன் கேரக்டர் நீ எந்த அளவுக்கு கேவலப்படுத்தியிருக்கன்னு உனக்கு புரியும். புரியுது மம்மி, இருந்தாலும் 5 வருஷமா அவன் மேல உயிரா இருந்துட்டேன்லாம். சரி, நீ தனியா பட்டிருந்தா இப்படிதான் எதையாவது பத்தி யோசிச்சுட்டே இருப்பேன். ஒரு மாசம் என் கூட வந்து படுக்கிறியா? தனியா இருக்க ஃபீல் இருக்காது உனக்கு? இல்ல நான் உன் கூட படுக்கணும்னாலும் ஓகே. நீங்க இங்க வாங்க மம்மி. சரி ரேணு, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் இப்ப வரேன். ஒரே அச்சுதான். அப்பா முடியல. என்ன முடிஞ்சா என்ன? முடிஞ்சுப்பா, முடிஞ்சு. யாரோ ரொம்ப தீவிரமா உன்னை பத்தி நினைக்கிறாங்க போல. என்ன பத்தியா? ஆ, அப்படின்னா தான் இவ்வளோ கண்டினியூஸா அச்சு வரும். இவ்வளவு படிச்சிருக்கீங்க, இந்த காலத்துல போய் இதெல்லாம் நம்பிட்டு. இட்ஸ் ஜஸ்ட் ஃபன். அப்புறம் அப்புறம் என்ன? இன்னைக்கு நான் ஒரு பொண்ணு ரொம்ப நேரமா சைட் அடிச்சுட்டே இருந்தாலே. உங்களையா? ம், அதை சிரிச்சுட்டே என்கிட்ட சொல்றீங்க பாத்தீங்களா? உன்கிட்ட தான் பொண்டாட்டி சொல்லணும். அவ பார்க்க, நான் அவளை பார்க்க, அவ என்ன பார்க்க, ஆனா பார்க்காத மாதிரியே இருந்துருவா. யார பத்தி சொல்றீங்க? இன்னைக்கு கேண்டீன்ல கனி, உனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல, ஆனா பார்க்காத மாதிரியே அந்த பொண்ணு கெத்தா இருந்துருவா. ஹலோ, நான்லாம் பார்க்கல. ஐயே, நான் உன்னை பத்தி சொல்றேன்னா நினைச்சேன். நான் சொல்றது வேற பொண்ணு. ஏது பொண்ணு? நான் கட்டிக்க போற பொண்ணை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். ஆனா நீங்க பேசுறது ரொம்ப தப்பு. அந்த பொண்ணு உங்களை எல்லாம் பார்க்கல, அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. ஆ, நாங்களும் கவனிச்சோம், சிவாயும் கவனிச்சுட்டு தான் இருந்தான். ம், அப்புறம் ம், சொல்லுங்க. வேற வேற என்ன? சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சு. நீங்க? நானும் சாப்பிட்டுட்டேன். அப்புறம்? சொல்லு, அப்புறம் என்ன? ஏம்மா சிரிக்க? இல்ல இல்ல, பரவாயில்ல, சொல்லு. ரொம்ப நேரமா பேசுறதுக்கு கண்டே இல்லாம. வேற? அப்புறம் சொல்லு, சொல்லுங்க. வேற என்ன? இதையே பேசிட்டு இருக்கோம்ல. உனக்கு தெரியுமா, இங்க எல்லா லவ்வர்ஸும் இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசிட்டே இருப்பாங்க. என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஆமா, பாத்தீங்களா? உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் கனி, ஆனா இதை நீ எப்படி எடுத்துக்க போறேன்னு எனக்கு தெரியல. பரவாயில்ல ஆதி, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கேளுங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நமக்கு என்கேஜ்மெண்ட் வச்சிருக்காங்க எல்லாம், அது உனக்கு ஓகேவா? ஏன் திடீர்னு? இல்லை இல்லை, உன்னை ஹர்ட் பண்ணுறதுக்காகவோ இல்லை இவன் நம்மளை விட்டுட்டு போயிடுவானோ அப்படின்னு எல்லாம் நினைக்காத. சும்மா நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லலாம். உண்மையை சொல்ல போனா எனக்கு விருப்பம் இல்ல ஆதி. மே ஐ நோ த ரீசன்? தெரிஞ்சுக்கலாம். இப்போதான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம், நமக்குன்னு நிறைய கடமை எல்லாம் இருக்காது. என்னதான் நீங்க பணக்கார வீட்டில் உள்ள பையனா இருந்தாலும் நல்லா படிச்சு வீட்டில் உள்ளவங்களை எதிர்பார்க்காம உங்க சொந்த கால நிக்கிறது தான். உங்க இடத்துல ஒரு பையன் இருந்தானா மேக்சிமம் அவன் என்ன நினைப்பான் தெரியுமா? நம்ம வீட்டில் தான் காசு இருக்கு, மார்க் கம்மியா இருந்தாலும் பணம் கட்டியாவது ஏதாவது காலேஜ்ல கொண்டு சேர்த்துருவாங்க, அது மூலமா படிச்சு முடிச்சு வேலையும் எடுத்து தந்துருவாங்க, ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு. ஆனா நீங்க மட்டும்தான் உங்க சொந்த முயற்சியில படிச்சு உங்க சொந்த முயற்சியாலேயே வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க. சரி,
உங்களுக்கு இது ஒரு கடமை கிடையாது, ஆனா ஜெயிக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என் வீட்ல நான் படிச்சு முடிச்சு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் என் வீட்டு தலையெழுத்தே மாற போகுது. அஜிக்கு ஒரு நல்ல லைஃப். நான் படிச்சு முடிச்சிட்டு அப்பாக்கு ஃபினான்ஷியல் சைடுல கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ணணும். சரி. நம்ம ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கு, இருந்தாலும் நமக்கு நிறைய கோல் எல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறமா இதெல்லாம் பண்ணனா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்னைக்கா இருந்தாலும் நீ எனக்கு தானே கனி. நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இந்த பேப்பர் நியூஸ், ரேணுகா ப்ராப்ளம், இதனால அவசரமாக நடந்த மாதிரி இருக்கு. இதுலலாம் எனக்கு சந்தோஷமே இல்லாதி. சாரி, நான் பாட்டுக்கு பேசிட்டே போகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் நினைச்ச பாயிண்ட நீ சொல்லிட்ட. இருந்தாலும் இன்னொரு பாயிண்ட் இருக்கு எனக்குன்னு. என் அண்ணி. எனக்கு நடக்க போற எல்லா நல்ல விஷயங்கள்லயும் என் அண்ணி கூட இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இப்போ 1 வீக்ல என்கேஜ்மெண்ட் வச்சாங்கன்னா அண்ணியால எல்லாம் முன்ன வந்து நிக்க முடியாது. என்னோட விஷயங்கள் எல்லாம் அண்ணி, இசை எல்லாரும் முன்ன நின்று நடத்தினா எவ்வளோ நல்லா இருக்கும் கனி. இப்போ நிச்சயம் முடிச்சிட்டுன்னு வச்சுக்கான், உன் அப்பா அம்மாட்ட எல்லாரும் கேட்பாங்க பையன் என்ன பண்றான் அப்படின்னு. படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது நல்லாவா இருக்கும். இதுவே இன்னும் 1 இயர் தாண்டினதுக்கு அப்புறம் நமக்கு நிச்சயம் ஆகி அப்போ உங்க அப்பா அம்மாட்ட பையன் என்ன வேலை பாக்குறான்னு கேட்டா கெத்தா சொல்லலாம்லாம். எனக்கும் அதுதான் மரியாதையா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஏன்? இப்போ என்ன சொல்லுவாங்க, வீட்டில் உள்ளவங்க சம்பாத்தியத்துல சாப்பிட்டுட்டு இருக்கான், உங்க பொண்ணு என்ன கொடுத்து வச்சவா இவ்வளவு பெரிய வீட்டுக்கு மருமகளா போறான், அந்த ஆங்கிள் பேசுவாங்க. எனக்கு அப்படி தேவையில்லை. ஒருத்தங்க பையன் என்ன வேலை பாக்குறான் அப்படின்னு கேட்டா இந்த காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கான் அப்படி சொல்றது ஒரு தனி ஃபீல் கனி. நம்ம 2 பேருக்குமே இப்போ எதுவும் வேண்டாம்னு ஆசைப்படுறோம், ஆனா வீட்டில் உள்ளவங்க வேற மாதிரி எல்லாம் யோசிக்கிறாங்க. பேசாம நம்ம மனசுல இருக்க கருத்தை அவங்க கிட்ட சொல்லுவோமா? வேற யார்கிட்டயும் சொல்லட்டாலும் உங்க அண்ணா புரிஞ்சுப்பாரு. புரிஞ்சுப்பான்தான். ஆனா நம்மளா பேசி அவங்கள வருத்தப்பட வைக்க வேண்டாம். ஏதாவது ஒரு காரணத்துல அவங்களே லாக் ஆகுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா 1 இயர் தாண்டிட்டு 2 இயர்ஸ் தாண்டிட்டுன்னு அவங்களே பேசுவாங்க. நீங்க என்ன கடவுளா? நீங்க நினைக்கிற மாதிரி நடக்கிறதுக்கு? அப்படின்னு இல்ல, ஏதாவது மிராக்கிள் நடந்து தள்ளி போகும். எனக்கு ஆஃப் டேயா ஒரு விஷயம் உறுத்திட்டே இருக்கு. நான் கேட்டா உண்மை சொல்லுவீங்களா? கேளுமா. திடீர்னு கையல்கிட்டயும் அணுகிட்டயும் ஏதாவது ராங் கால் வந்துதான்னு ஏன் கேட்டீங்க? மேபி அவங்களுக்கு அப்படி வந்திருந்தாலும் உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க ஏன் அப்படி கேட்டீங்க? இல்ல கனி, சும்மா தான் கேட்டேன். இதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டே என்ன? அவங்க 2 பேர் வேணா இதை நம்பி இருக்கலாம், ஆனா நான் நம்பலாதி. ஐ அம் நாட் ஜஸ்ட் யுவர் லவர். நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? எனக்கு ஒரு புது நம்பர்ல இருந்து ஃபோன் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஃபோன் வந்தது. ஹலோ அனு இருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்க. அனு இருக்காங்களாண்ணா? ஆமா, கட் பண்ணி வச்சுட்டேன். மறுபடியும் கால் வந்துட்டே இருந்தது. பிக் பண்ணி பேசினதுலாம் நந்தன் எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. நந்தனா? அவன் எதுக்கு உங்களுக்கு கால் பண்ணணும்? அனு என் நம்பர்ல இருந்து ஃபோன் பண்ணி தானே கையிலுக்கு உண்மையெல்லாம் புரிய வச்சா. ஆமா. மொபைல் நம்பர் வச்சு என் அட்ரஸ் எல்லாம் தூக்கிருப்பான் போல. நான் தான் கன்ஃபார்ம் ஆனதான் அனுன்னு அவன் ஈஸியா தூக்கிட்டான். ஐயோ, இப்ப இதனால அனுக்கும் கையலுக்கும் ஏதாவது ப்ராப்ளம் வருமா என்ன? வரலாம், வராமலும் இருக்கலாம். நான் அனுக்கு உடனே கான்ஃபரன்ஸ் போடுறேன், நீங்க அவகிட்ட சொல்லுங்க. அவளை பயமுறுத்தாத. அனுவை தொடணும்னா என்னையும் விக்கியும் தாண்டி தான் தொடணும். நான் இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வரும்போது உங்களை ஃபாலோ பண்ணி வந்துட்டு தான் இருந்தேன். யாரும் உங்களை ஃபாலோ பண்ண மாதிரி எல்லாம் இல்ல. கையல் பக்கம் திரும்ப மாட்டான், அது கன்ஃபார்ம். அனு மேலதான் அவனோட கோபம். பயமா இருக்காதி? ஃப்ரீயா விடு, பாத்துக்கலாம். சரி, ரொம்ப நேரம் பேசிட்டோம். இனி உங்க வீட்லயும் பார்த்தா ஏதாவது நினைப்பாங்க. நாளைக்கு காலேஜ்ல பார்க்கலாம். வைக்கவா? குட் நைட். குட் நைட்மா. பயந்துருவாளோ? சேச்சா, முன்ன மாதிரி இல்லாம கொஞ்சம் போல்ட் ஆயிட்டாளே. என் வாழ்க்கையில எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருக்கானா, அது அனு மட்டும்தான். அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அம்மா ஃப்ரெண்ட், உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? எனக்கு ஒரே ஒரு குட்டி ஏஞ்சல். குட்டி ஏஞ்சலா? ஆமா. எங்க உங்க குட்டி ஏஞ்சலை நான் பார்த்ததே இல்ல. அப்படியா? நீ பார்த்துருக்கணுமே. இல்ல, நான்லாம் பார்த்தது இல்ல. அப்படியா? அப்போ சீக்கிரமா பார்த்துடலாம். ஜனானு காஞ்சிட்டாங்க. எனக்கு குட்டி பாப்பா எல்லாம் நல்லா பிடிக்கும். அங்க இங்க நடந்து ரொம்ப டயர்டா இருக்கு. ஒரு தூக்கத்தை போட்டா மட்டும்தான் சரியாகும். நீங்க 2 பேரும் என்ன முழிச்சு கொடுத்துட்டு இருக்கீங்க? தூங்கலையே என்ன? நீங்க தூங்கட்டாலும் பரவாயில்ல, நான் தூங்க போறேன். நானா? என்ன 2 பேரும் மாறி மாறி உரிமிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை, விக்னேஷ் சார் ஜெசி மேம் கிட்ட சார்ஜர் வாங்கினாங்களாம். என் கிட்டயா? இது எப்போ? அவர் எதுக்கு இவங்க சார்ஜரை வாங்க போறாரு? வாங்கியிருக்காரே. என்ன மேம், வாங்கினாரா இல்லையா? வாங்கியிருப்பாரு. வாங்கினாரா இல்லையா? வாங்கியிருப்பாருன்னா என்ன அர்த்தம்? வாங்கினாங்க. ஒருவேளை சார்ஜர் ஏதாவது ப்ராப்ளமோ என்னமோ. இந்த நடுராத்திரி எதுக்கு என்ன? இப்போ அவங்களுக்கு அந்த சார்ஜர் வேணுமா? இப்போ வா. சரி, போய் வாங்கிட்டு வாங்க. இல்லைன்னா ஃபோன் பண்ணி கேளுங்க, கொண்டு தருவாரு. அவங்களுக்கு கொடுத்தது திருப்பி வாங்கிறதுக்கு மடியா இருக்கு. ஆமாம், ஏன்னா நான் வள்ளல் பரம்பரை.
அதான் நீங்க கொஞ்சம் போய் வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்ல. அவங்க சார்ஜரை நான் எதுக்கு வாங்கி கொடுக்கணும்? அவர் உங்ககிட்ட இருந்து வாங்கினாரானே எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா எங்க போனாலும் அவரோட திங்ஸை கரெக்டா அவரே எடுத்து வச்சிருவாரு. வந்ததுக்கு அப்புறமும் சடனா ஏதாவது உடஞ்சிருக்கான். ஆமாமா, எனக்கு இப்போ உடனே சார்ஜர் தேவைப்படுது. சார்ஜர் இல்லாம எப்படி நான் ஃபோன் பேச முடியும்? ஆமாமா, சஜு கூட எப்படி ஃபோன்ல கடலை போட முடியும்? கடலையா? இது நம்ம லிஸ்ட்லயே இல்ல. ஃபோன் நம்பர் கூட இல்ல. அதுக்கப்புறம் எப்படி கடலை போட முடியும்? ஒரு கரஸ்பாண்டன்ட் கிட்ட ஒரு பொருளை கொடுத்துட்டு திருப்பி கேட்கறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஷையா இருக்கு. இப்போ நீங்கன்னா அவரோட ஒய்ஃப், புருஷன் பொண்டாட்டின்னு ஆயிடும். வாங்கி கொடுங்களேன். சரி புலம்பாதுங்க, வாங்கிட்டு வரேன். ஆ பார்த்து போங்க. எப்படி எங்க ஐடியா? ஐடியா எல்லாம் நல்லா தான் இருக்கு. எண்ணெயெல்லாம் போட்டு உருட்டி இருக்கீங்க. இப்போ என் பேரை சொல்லி தான் அங்கே சார்ஜர் கேட்பாங்க. 2 பேர்ல சேர்த்து வைக்கிறதுல நம்ம பேரை டேமேஜ் ஆனாலும் ஒன்றும் இல்லை. யூ மீன் மாமா வேலை? அது காதலுக்கு. இது அதையும் தாண்டி புனிதமானது, ஃபேமிலி. ஆனா நிஜமாவே எனக்கு டவுட்டா இருக்கு, உங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 பிள்ளை இருக்கா அப்படின்னு. ஏன் இல்ல, யூத் எப்படியெல்லாம் பேசுவாங்களோ, எப்படியெல்லாம் அலப்பறை பண்றாங்களோ அதெல்லாம் பண்ணுவீங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னா அதுக்கு காரணம் என்னோட ஹஸ்பண்ட் தான். பேசி சிரிச்சு எவ்வளோ சந்தோஷமா இருந்தாலும் இது வரைக்கும் எனக்கு அதை பண்ணாத, இதை இப்படி பண்ணாத அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணதே இல்லை. இப்போ பார்த்தீங்களா, 2 நாள் நம்ம இங்கே வந்திருக்கோம். நாள் ஃபுல்லாக நீ குழந்தைங்கள பார்க்குறலாம், 2 நாள் நான் பார்த்துக்கிறேன்னு என்னை அனுப்பி விட்டுருக்காரு. சின்ன பசங்க இருக்க வேற ஏதாவது ஃபேமிலினா அனுப்பி விடுவாங்களா? கலக்குங்க நீங்க. எனக்கு என்னமோ நீங்க வாழ போற விட இதை விட ஃப்ரீயா ஜாலியா இருக்குன்னு நினைக்கிறேன். நான்லாம் யோசிக்கவே இல்லை எதுவுமே. உங்க அம்மாக்கு எத்தனை பசங்க? எங்க அம்மாக்கு மொத்தம் 2 பசங்க. யாரெல்லாம்? ஒண்ணு நான், இன்னொன்னு உன் ஆதி சித்தப்பா. ஆதி சித்தப்பா உங்களுக்கு தம்பியா? ஆமா. சானு தங்கச்சி அவிய சித்தப்பா ஐயா அண்ணன் இருக்காவெல்லாம் அவியலா பெரியப்பான்னு கூப்பிடுவா. ஆதி சித்தப்பா எங்களை சொந்தக்காரவிய தான் தெரியுமா? அப்பனா நீங்க நீங்க எனக்கு பெரியப்பாயா? பெரியப்பாயா? என்ன தமிழ், ஒரு இடத்துல இருக்க மாட்டியா? இப்படி நைட் டைம்ல அந்த ரூமுக்கு இந்த ரூமுக்கு மாறி மாறி அலைஞ்சிட்டு இருக்க. ஆமா, எனக்கு மேட்ச் பாத்தீங்களா? அங்க எங்கேயுமா அலைஞ்சிட்டு இருக்கிறதுக்கு, இவளை கவனிக்கிறதுக்காண்டியே அங்கே எங்கேயுமா ஓட வேண்டியதா இருக்கு. ஒரு ஆள்கிட்ட இருந்து ஒரு பொருள் வாங்கினா அதை திருப்பி கொடுக்கணும்னு தெரியாதா? யார்கிட்ட இருந்து என்ன பொருள் யார் வாங்குனது? ஜெசி மேம் கிட்ட இருந்து மொபைல் சார்ஜர் வாங்குனீங்கல்ல? நானா? ஆ, அவங்களுக்கே மாப்பிள்ள பாத்துருக்காங்க வீட்ல. அவங்க 2 பேரும் பேசுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இந்த நேரம் அவங்க சார்ஜரை நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க. எனக்கு இசை பத்தின உண்மை தெரிஞ்ச உடனே இவளுக்கு மண்டை கலந்துட்டா என்ன? கொடுங்க அந்த சார்ஜரை. ஓ, அவங்க சார்ஜர் உடஞ்சிருச்சா? இல்ல ஏதாவது ப்ராப்ளமா? ஆனா என் மொபைல் சார்ஜர் வேற இல்ல, அவங்களுக்கு அது யூஸ் பண்ண முடியாதே. வேறயா? அவங்க சார்ஜரை நீங்க வாங்கலையா என்ன? என் ஃப்ரெண்ட் கிட்டயே சார்ஜர் இருக்கு. அது பரவு, என் ஃப்ரெண்ட் பவர் பேங்க்ல உங்களுக்கு கூட சார்ஜர் வச்சிருக்கு. பவர் பேங்க்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? நம்ம போன்ல சார்ஜ் போடுறதுக்கு ஒரு ஒரு பேங்க்ல சார்ஜ் போட்டு வச்சிருக்கணும். ஓ, இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தது? என் ஃப்ரெண்ட். இப்ப எதுக்கு திரு திருன்னு முழிச்சிட்டு நிக்க? அவங்க தான் சொன்னாங்க, நீங்க அவங்களோட சார்ஜரை வாங்கிட்டு போனீங்களாம். ஒரு கரஸ்பாண்டன்ட் கிட்ட கொடுத்ததை திருப்பி வாங்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்காம். இது என்னடா புது குழப்பமா இருக்கு? அதான் நீங்க போய் வாங்கிட்டு வாங்கன்னு என்னை அனுப்பி விட்டாங்க. ஒருவேளை இசை நம்ம கிட்ட பத்திரமா இருக்காளான்னு பாத்துட்டு போறதுக்கு இப்படி எல்லாம் நையாண்டி சாக்கு சொல்றாளா என்ன? ஏன்னா இசையை நல்லாவே பாத்துப்பேன், நீ பயராம போய் தூங்கு. அப்போ நீங்க சார்ஜர் வாங்கலையா என்ன? ஒன்னும் வாங்கல, இவள நல்லா பாத்துப்பானா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயுமா ஓட்டிட்டு தெரியாத. நைட்டு நேரம் வர ஹோட்டல்ல குடிச்சிட்டு அங்கேயும் இங்கேயுமா எவனாவது வந்துட்டு போவான். சுத்திட்டு இருக்காம ரூம்ல போய் தூங்கு. நான் வரேன். இது என்ன வினையா இருக்கு? டோர் லாக் பண்ணிட்டாங்க. அமிர்தா மேம். ஐயோ கூப்பிடுறாங்க. கூப்பிடட்டும், உங்க வேலையை பார்த்துட்டு இருங்க. மேம் டோர் ஓபன் பண்ணுங்க. யாரையுமே காணல மேம் இந்த பக்கம், பயமா இருக்கு. டோர் ஓபன் பண்ணுங்க. நாங்க தூங்கிட்டோம், நீங்க சாரோட ரூம்ல போய் தூங்குங்க. தூங்கிட்டீங்களா மேம்? தூங்குறவங்க எப்படி பேச முடியும்? டோர் ஓபன் பண்ணுங்க. அட குரங்கு பிள்ளை, சத்தம் கொடுக்காதன்னு சொன்னல. பாவம் மேம், டோர் முன்னாடி நின்று சத்தம் போட்டுட்டு இருக்காவ. கொஞ்ச நேரம் போட்டுட்டு அவர் ரூமுக்கே போவாவ. இருந்தாலும் இப்படி பண்ணக்கூடாதுன்னா எனக்கும் அப்படிதான் தோணுச்சு மேம். ஆனா அவர் கூட 2 நாள் ஸ்டே பண்ணும்போது எதுவும் நடக்காது. அந்த ரேஞ்சுக்கெல்லாம் இல்ல, எப்படியும் இந்த 2 நாள் நல்லாவே கேர் பண்ணிப்பாரு. நாளைக்கு அடுத்த நாள் ஆசிரமத்துக்கு போகும்போது கொஞ்சமாவது அவரை மிஸ் பண்ணுவாங்க. ஆமால, அதுக்குதான் என்ன மாதிரி ஒரு அறிவாளியே கூட வச்சிருக்கணும். ஆமா, பெரிய அறிவு. மேம் டோர் ஓபன் பண்ணுங்க, எனக்கு தூங்கணும். இப்போ ஓபன் பண்ண போறீங்களா இல்லையா? என்ன பாப்பா, தூங்கணுமா என்ன? எங்க கூட வாங்கலாம், தூங்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம். ஆத்தி இப்பதான் அந்த ஆளு சொல்லி விட்டாரு. மேம் டோர் ஓபன் பண்ணுங்க மேம். ஏதோ
ஏதோ மென் வாய்ஸ் கேட்ட மாதிரி இருக்கலாம். இதுக்கு மேலே அவங்கள சேர்த்து வைக்கிறதா நினைச்சு அவங்கள பிரச்சனையில தள்ளி விட்டுறக்கூடாது. பொறுங்க அவசரப்படாதுங்க. இது பெரிய ஹோட்டல், இங்க எந்த தப்பும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பக்கத்து ரூம் தான் அவரோட ரூம். இங்கேருந்து துள்ளி குதிச்சு அங்க போறாங்க. இதுக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டம்? பாப்பா பாக்குறதுக்கு தக்காளி பழம் மாதிரி இருக்க. இப்படி தங்குறதுக்கு இடம் இல்லாம நிக்கிறது எனக்கே கஷ்டமா இருக்கு. எங்க ரூமுக்கு வாங்கலாம், தாராளமா படுக்கலாம். இதுக்கு மேல ஒரு நிமிஷம் இங்க நின்ன அதுக்கப்புறம் வேணா ஆயிடும். அவர் கூட ஸ்டே பண்ணா நான் மனசு மாறுவேன் வேணும்னா இப்படி எல்லாம் பண்றாங்க. இங்கேயே நின்னா இவனுங்கள்ட்ட மாட்டிடுவான், அங்கேயாவது போயிடுவான். பாப்பா ஏ பாப்பா, மச்சான் விடக்கூடாது. பொண்ணு வேற கும்முன்னு அழகா இருக்கு. ஒரு வியூல கல்யாணம் ஆயிருக்குமோ அப்படின்னு தோணுதா? சேச்சா சின்ன பொண்ணாதான் இருக்கா. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதோ சண்டை போட்டு வெளியே விட்டுருப்பாங்க போல. வா பாப்பாவை நம்ம தூக்கிட்டு போலாம். அப்பாக்கா அவருக்கு 2 தங்கச்சி. மொத தங்கச்சி பேரு ஆனந்தலக்ஷ்மி, 2வது தங்கச்சி பேரு ஜெயலக்ஷ்மி. ம். இந்த நேரம் யாரு? யாராச்சும் ரூம் மாதிரி கதவு தட்டுறாங்களா இருக்கும். மறுபடியும் தட்டுறாங்க. யாருன்னு போய் பாருங்க. யாரு? இரு இசை, ஒரு நிமிஷம். என்ன தமிழ், நான் உனக்கு புரிய மாதிரி தானே சொல்லிட்டு இருக்கேன். நைட் டைம்ல அங்கேயும் இங்கேயுமா ஓடிட்டு இருக்காத அப்படின்னு. இது யாரு? யாரோ பாப்பாவை தேடி வந்திருக்காங்க. எந்த பாப்பாவை தேடி? வேற யாரு பாப்பா? இசை மட்டும் தானே இருக்கா. அவளை தேடிதான் பாப்பா பாப்பான்னு வந்துட்டு இருக்காங்க. என்ன எதுக்கு? அவளை பிடிச்சிட்டு போறதுக்கா இருக்கான். நீ ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கிறேல அதனால. எனக்கு தெரியாது. இவ ஒருத்தி. என் குழந்தைய பயங்க அணிக்காத. வேணா டோர் ஓபன் பண்ணி பாருங்க. பாப்பாவை தேடி வந்திருக்கதா அவங்களே சொல்லுவாங்க. யாரோ பாப்பாவை தூக்கிட்டு போற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கு பயந்துதான் நான் இங்க வந்தேன். ஆமா, கதவை தட்டி பாப்பாவை தூக்கிட்டு போறாவ. வேணா டோர் ஓபன் பண்ணி பாருங்க. பாப்பா வேணான்னு கேப்பாவ. நக்கல் பண்றாளா? ஏ பட்டு, நான் என்ன தப்பும் பண்ணல ஃப்ரெண்ட். என்ன ஏன் தூக்கிட்டு போறாவ? நீங்க கொடுத்துருவீங்களா? அவ லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்கா. நான் ஒன்னே கொடுப்பனா? யாருன்னு பார்த்துட்டு வரேன். யாராவது ரூம் மாதிரி வந்திருப்பாங்க. ஐயோ, ஏன் தமிழ், ரூம் மாதிரி ஏதாவது வந்திருப்பாங்களோ என்னமோ. கேட்டிருக்கலாம்ல. ஏதோ கேட்டாங்க. நீங்க கொடுக்க வேண்டியதை கொடுத்து அனுப்பி வச்சுட்டு வாங்க. கொடுக்க வேண்டியதை கொடுத்தா? நீ என்ன லூஸ் ஆயிட்டியா என்ன? சார்ஜர் கொடுக்கணுமான்னு வந்த, இப்ப கொடுக்க வேண்டியதை கொடுத்து அனுப்பி வச்சுட்டு வாங்கன்னா? எனக்கு எங்க தெரியும்? நானே அவங்க பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் இங்க வந்துட்டேன். இவன் இதுக்கு போலறா. பாப்பா இரு இசை, யாருன்னு பார்த்துட்டு வரேன். போங்க. யார் வேணும்? இங்க பாப்பா இருக்கு, அனுப்பி வைக்கிறீங்களா? ஐ திங்க் ரூம் மாதிரி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல பாப்பா இங்க தான் இருக்கு. இல்லையே சார், இங்க எங்களோட பாப்பா தான் இருக்கா. போச்சு இசை தூக்கி கொடுத்துருவாங்க. அம்மா இசை எங்கயாவது ஒளிச்சு வைங்க. அம்மா இருடி. உள்ள இருக்க பாப்பாவை அனுப்பி வைங்க சார். அதான் சொல்றேன்ல, உள்ள எங்க பாப்பா தான் இருக்கா. உங்க பாப்பான்னு நீங்களே சொல்றீங்க. எங்க பாப்பாவும் ஆனா நல்லா தான் இருக்கும். இவனுங்க பேசுறது வேற மாதிரி இருக்கு. ஒரு தடவை பாப்பாவை அனுப்பி வைங்களா சார்? சாரி, ரூம் மாதிரி வந்துட்டீங்க. உள்ள என் ஃபேமிலி தான் இருக்காங்க. என் ஒய்ஃபும் என் குழந்தையும் தான் இருக்காங்க. கிளம்புறீங்களா? இல்ல சார், பாப்பா அங்கிருந்து இங்க வந்ததை நாங்க பார்த்தோம். அங்க கதவை தட்டினாங்க, அங்க அவங்கள உள்ள விடல. நாங்க இருக்கோம், நாங்க கூட்டிட்டு போறோம். மறுபடியும் சொல்றேன், உள்ள என் ஃபேமிலி தான் இருக்காங்க. ஒழுங்கு மரியாதையா நடை கட்டினா நல்லா இருக்கும். என்னப்பா, பக்கத்து ரூம்ல கதவு தட்டிட்டு நின்னாங்க, பாப்பாவை உள்ள விடல. நீங்க என்னடானா உங்க பாப்பாங்கிறீங்க. வழி விடுங்க சார், நாங்களே கூட்டு போறோம். சொல்லிட்டே இருக்கேன். என்ன சார், பாப்பாவை கட்டதுக்கு அடிச்சிட்டீங்க? அதானே, பாப்பாவை அனுப்ப சொன்ன அரைஞ்சிட்டாரு. மவனா, இப்ப 2 பேரும் இடத்த காலி பண்ணலன்னு வச்சுக்கா, போலீஸ்க்கு போன் பண்ண வேண்டியதா இருக்கும். எப்படி வசதி? நிஜமாவே உள்ள இருக்கிறது உங்க ஃபேமிலியா என்ன? அடுத்த ஒன்னு அரைஞ்சேன்னு வச்சுக்கா, வாயில இருக்க பல்லெல்லாம் செதறிடம் பாத்துக்கா. ஃபேமிலி தானோ? ஐயோ முறைக்குதே. இசை நீ தூங்கலையா என்ன? என்ன தூக்கிட்டு போகண்டாவல போயிட்டாவ. என்னம்மா நீ ஏதாவது சாப்பிடாம அப்படி ஏதாவது பண்ணினேன்னா வருவவ. ஐயோ தமிழ், இந்த குரங்கு கூட்டங்க வேற என்னைய வெளியே தள்ளி விட்டுட்டு இந்த ஆள் இப்ப எதுக்கு முறைச்சுக்கிட்டு இருக்காரு? அது பொண்ணை தூக்கிட்டு போறதுக்கு தான் வந்திருக்காவன்னு சொன்னதுக்கா? இல்ல நம்ம அங்க இங்கமா நடந்து வேற மாதிரி ஆயிட்டுனா? என்னமா வருவாங்களா? சும்மா இருடி, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். அங்கயா? எனக்கு எங்க தெரியும்? ஜெசி மேம் சார்ஜர் உங்ககிட்ட இருக்கதா துரத்தி விட்டாவ.
இங்க வந்து பார்த்தா நீங்க வாங்கவே இல்லைன்னு சொல்றீங்க. ரூமுக்கு போலான்னு போனா கதவு பூட்டி போட்டு தூங்கிட்டேன்னு சொல்றாங்க. எதுக்கு அப்படி சொன்னாங்க? ம்ம். எனக்கெல்லாம் தெரியாது. அவங்க கிட்டே போய் கேளுங்க. உனக்கு பெயின் இப்போ எப்படி இருக்கு? அப்படியே தான் இருக்கு. என்னைய கொடுத்துருவீங்களா? என் பட்டுவை நான் யாருக்காவது கொடுப்பேனா தூக்கி? எங்க செல்ல இளவரசினி, நாங்க கொடுத்துருவோமா என்ன? அப்ப அவிய திருப்பி வர மாட்டாங்களா? வந்தா வரட்டும், வந்தா நான் கொடுத்துருவேனா என்ன? பரவாயில்லையா? அப்படி சொன்னாவா? சில நேரம் பூனை தப்பிக்கணும்னா இந்த மாதிரி எல்லாம் பண்ணோம். நம்ம கண்டுக்க கூடாது. ஓ, பூனை தப்பிக்கிறதா? இது என்ன திடீர்னு வாமிட் வர மாதிரி இருக்கு. எல்லாம் போய் கண்டலாம். ஆமா, எல்லாம் போய். அது பிறகு உங்க உங்க அப்பாக்கு ரெண்டு தங்கச்சி. அவங்களுக்கு அக்கா மருமக உண்டா? ஆமா, ஒரு தங்கச்சி பொண்ணு பேரு சங்கீதா. என்ன தங்கச்சிக்கு அக்கா மருமகளுக்கு பேரு? அவங்களுக்கு ஒரு அக்காவும் ஒரு அண்ணனும். அனு அக்காவோட பேரு, நகுல் அண்ணனோட பேரு. எனக்கு சங்கீதா ஆண்டி தெரியும். ஏ தமிழ், அம்மா, இரு இசை. எங்க அம்மா பாவம். இப்படிதான் சில நேரம் ஆகும். என்னாச்சு? நீங்க தள்ளி போங்க. எங்க அம்மாவே பாவம். சரி வா, முடியல. ஒன்னும் இல்ல வா. மின்மினி பூச்சிய போல நீ மின்னிட்டு போறியடா, அந்த காணாங்குருவிய போல கண்ணில் காணாம போனியடா. வேப்ப மரத்து நிழலா நீ வேரோட வேணுமடா, ஓ நிழலின் அருமை தெரிஞ்சே நான் தலை சாய்க்க வேணுமடா. பதரா போய் அது okay. சரகாச்சு என் மனசு, பரவாயில்ல. நீ ஓடி வந்து நீரா நின்னு உசுருக்கு உசுரூட்டு. என்ன இசை? இப்ப நீங்க ஓகே தானே? அவர் யார் அங்க கூப்பிட்டது? என் ஃப்ரெண்ட் பாவம். யாருக்கு என்னனால துடிச்சு போயிருவாவேல. உங்களுக்கு ஒண்ணுனா அதான் ஓடி வந்துட்டாவ. இப்ப பாரு, அவர் Dress எல்லாம் நாசம் ஆயிட்டு பாரு. அவரை நான் கூப்பிட்டேன்னா என்ன? அதான் என் ஃப்ரெண்டு. அவருக்கு எல்லாரையும் பிடிக்கும். சரி, டயர்டா இருக்கு, நீ தூங்குறியா? என் ஃப்ரெண்ட் வரட்டுமே. நீ படு இசை, அவர் வருவாரு. என் ஃப்ரெண்டுக்கு நம்ம மேல நல்ல பாசம்ல. என் ஃப்ரெண்டு எனக்கு அப்பாயா இருந்திருக்கலாம்ல. என் ஃப்ரெண்டு எனக்கு அப்பாயா இருந்திருந்தா நீங்க அந்த 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 வீட்ல எல்லாம் இருக்கும்போது அழுதுருக்க மாட்டீங்கல்ல. என் ஃப்ரெண்டு நம்மள இதே மாதிரி நல்லா பார்த்துருப்பாங்கல்ல. என் ஃப்ரெண்டு என்னையும் நல்லா பார்த்துக்குது, உங்களையும் நல்லா பார்த்துக்கும். கண்ணை மூடிட்டு தூங்கு இசை. பாவம் என் ஃப்ரெண்டு நம்மள எவ்வளோ நல்லா பார்த்துக்குதுல்ல. என் ஃப்ரெண்டு எனக்கு அப்பாயா இருந்திருக்கலாம். என்ன இசை, தூங்காம பேசிட்டே இருக்க போல? அழகாட்டு நீங்களே எனக்கு அப்பாயா இருந்திருக்கலாம். தூங்கலையா நீங்க? இந்த காஃபி பழக்கம் மட்டும் மாற மாட்டேங்குது. நான் குடிச்சிட்டு படுக்கலாம். நீங்க கம்ஃபர்டபுளா மேலே படுத்துக்கோங்க. நான் பெட்ஷீட் இருக்கலாம், கீழே படுத்துக்கிறேன். அதெல்லாம் வேண்டாம், மேலே இடம் இருக்கலாம். உன்னால என்னை ஏத்துக்கவும் முடியல, அவாய்ட் பண்ணவும் முடியல இல்ல தமிழ்? அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல நான் உன்னை கொண்டு விட்டுருக்கேன். இத்தனை வருஷம் என் மேல ஒரு பழி இருந்துச்சுன்னா மனசு ரொம்ப கலக்கமாவே இருக்கும். நிம்மதியா ஒரு நாள் தூங்குனது கூட இல்லை. ஒழுங்கா இருக்க யாரும் ஒழுக்கம் இல்லைன்னு சொன்னாலும் அவங்களால தாங்கிக்கவே முடியாது. இந்த மாதிரி எத்தனை ஃபேமிலியில பேசி பேசி பொண்ணுங்க தப்பானவங்களா இருக்காங்க தெரியுமா? வார்த்தைக்கு அவ்வளோ வேல்யூ உண்டு. 2 நாள் நீங்க பேசின வார்த்தை என்னால 4 வருஷத்துக்கு அதுல இருந்து வெளியே வரவே முடியல. இசை, உங்களோட பொண்ணுன்னு நீங்க என்கிட்ட சொல்லும் போது மனசுக்குள்ள 1000 பட்டாம்பூச்சி. அழுக, சந்தோஷம். ஒரு பக்கம் நான் என் புருஷனுக்கு உண்மையானவனு ப்ரூஃப் ஆயிட்டு அப்படிங்கிற சந்தோஷம். இன்னொரு பக்கம் எங்க மறுபடியும் உங்க கூட வாழ்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துருமோன்னு பயம். யாரோ என்னை விட்டு போற மாதிரி ஒரு பயமும் கூடவே இருக்கும். அப்படியெல்லாம் இசையை நான் உன்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு போக மாட்டேன் தமிழ். நல்லா தான் பார்த்துக்கிட்டீங்க. கோவம் வரும்போது ஏதாவது பேசுறீங்களே தவிர இப்பவும் அதே கேரோட தான் இருக்கீங்க. ஆனா என்னால எதையுமே ஏத்துக்க முடியாது விக்கி. என்னால உங்களை வெறுக்கவும் முடியல, அதே நேரம் உங்க கூட வாழவும் முடியாது. ஏதோ ஒரு தயக்கம். தூக்கம் வரலையா என்ன உனக்கு? ஏதோ ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. உடனே என்னை ஏத்துக்கணும்னு நான் நினைக்கவே இல்லைம்மா. ஒன்னால இல்ல, எந்த பொண்ணாலையும் அது முடியாது.
4 வருஷமா உன்னை சந்தேகப்பட்டுட்டு இப்போ வந்து நீ நல்லவன் நான் சொல்லும்போது உடனே உன்னால என்னை ஏத்துக்க முடியாது. ஆனா உன் மனசு மாறேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது வரைக்கும் என் கூட வந்துருன்னு உன்னை வற்புறுத்தவே மாட்டேன். உனக்கா ஒரு நாள் தோணும், அன்னைக்கு வந்தா போதும். அது வரைக்கும் இசை உன் கூட மட்டும்தான் இருப்பா. காதல் இதுதானா சிந்தும் மணி போலே சிதறும் என் நெஞ்சம் கொஞ்சம் நீ வந்து கோர்த்தால் இன்பம் நிலவின் முதுகும் பெண்ணின் மனமும் என்றும் ரகசியம் தானா கனவிலே நீ சொல்லடி பெண்ணே காதல் இதுதானா. என் மேல உனக்கு அவ்வளோ லவ் இருக்கு தமிழ். உன் பார்வையே 1000 கதை சொல்லுது. இதை ஒன்னாலே மறக்க முடியாது. இசைக்கு குளிரம்லாம் பெட்ஷீட் இருக்கு தமிழ். இல்லை வேண்டாம், அவளுக்கு பெட்ஷீட் போட்டு மூடுறதே பிடிக்காது, அப்புறம் தூங்க மாட்டான். ஓ, தூக்கம் வருதா என்ன? இல்லை. இப்போ பரவாயில்லையா? இப்போ ஓகே தான். ம். தமிழ், ம். ஆதியோட பிரச்சனை போச்சுலாம். ஆமாம். அதான் வீட்டில் இப்போ ஆதிக்கும் கனிக்கும் என்கேஜ்மெண்ட் முடிக்கலான்னு இருக்காங்க. இப்போவேயா? ஆமா, ஏற்கனவே 2 பேரையும் வச்சு தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் ஆம்பளை பையன் 2 நாள் பேசிட்டு விட்டுருவாங்க. அந்த பொண்ணு அப்படி இல்லை பத்தியா, வரும்போதும் போகும்போதும் ஏதாவது ஜாட மாதிரி பேசும்போது தாங்கிக்க மாட்டான். அதான் நிச்சயம் மட்டும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் படிச்சு முடிச்சுட்டு அவன் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கட்டும் அப்படின்னு வீட்டில் ஒரு முடிவு. சரி, அப்படியே அவங்களுக்கு தோணுனா அப்படியே பண்ணட்டும், இதில் உங்களுக்கு என்ன? எனக்கு அதில் கலந்துக்க எல்லாம் விருப்பமே இல்லை தமிழ். நீங்கள் எல்லாம் தானே ஒன்றா சேர்ந்து முடிவெடுத்திருப்பீங்க. ஆமா, ஆனா என்னாலலாம் அதில் கலந்துக்க முடியாது. ஒரு தம்பிக்கு அண்ணனா நீங்கள் தான் எல்லாம் முன்னன்னு பண்ணணும். அதுக்கு நானும் என் ஃபேமிலி கூட சந்தோஷமா இருந்திருந்தா சந்தோஷமா நின்றுக்கலாம். அடுத்தவங்க பேசுறதுக்கு எதுக்கு வழி வச்சு கொடுக்கணும்? அதான் அன்னைக்கு ஏதாவது ஒரு மீட்டிங்னு வெளியே போயிடலான்னு பார்க்குறேன். அது மட்டும் இல்லாம நீயே என் கூட இல்லாம என்னாலையும் கலந்துக்க முடியாது தமிழ். இப்போதைக்கு நான் இருக்க மாட்டேன்னு அவங்க கிட்ட சொல்ல போறதில்ல. உன்கிட்ட ஃபீல் பண்ணி உன்னை என் கூட கூட்டு போவதுக்கு சொல்றேன்னு நினைக்காத. யார் கூட இதை நான் சொல்லல, ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. ம். ஹாய் ஆல், வீடியோ முடிஞ்சிருச்சு. நாளைக்கு வீடியோ வராது, ஏன்னா இன்னைக்கு ஆகஸ்ட் 6th 15 வரைக்கும் சர்ச்சில் ஃபெஸ்டிவல். ஸோ இன்னைக்கு அட்மின் சர்ச்சுக்கு போயிட்டு வர்றதுக்கு நைட்டு 10 o'clock தாண்டிடும். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரேம் போட்டு எடிட் பண்ணுறதுக்கு முடியாது. ஸோ நாளைக்கு அடுத்த நாள் கண்டிப்பாக வீடியோ வரும். வீட்டு பக்கத்தில் தான் பாக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. எடிட் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த 10 நாளும் வீடியோவில் கொஞ்சம் இரைச்சல் மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. தேங்க்யூ.